ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரெக்னென்சி பீரியடில், இயர்லி ப்ரெக்னென்சி பீரியடில் இல்லைன்னா மிடில் ஆஃப் தி ப்ரெக்னென்சி, எண்ட் ஆஃப் தி ப்ரெக்னென்சி, வாட் எவர் நீங்கள் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சினாலே ஹீட் வாட்டர், அதாவது ஹாட் வாட்டர் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அது குடிக்கலாமா வேணாமான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் நல்ல சூடாகவோ இல்லை வார்ம் வாட்டரோ குடிக்கிறனால நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்லது தான். நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க சுடு தண்ணி குடிக்கிறனால நம்ம பேபிக்கு போய் சுற்றுமோ, நம்ம வயிற்றில் விளையாடுற பேபிக்கு சூடாக இருந்தால் சூடு பற்றுமோ அப்படின்னு பயப்படுறீங்க. கிடையவே கிடையாது. நீங்கள் குடிக்கிறது ஒரு கரெக்டான வார்ம் வாட்டராக தான் இருக்கும். இல்லை அதிகபட்சம் சூடாக இருந்தால் நீங்கள் தொண்டைக்குடியிலேருந்து ஸ்டொமக்கு போகிற அளவு அது ஜில்லுன்னு ஆகிடும். ஸோ அது பேபி மேலே படுறப்போ அது ஒன்றுமே ஆகாது. நீங்கள் அதை பற்றி பயப்படணுன்ற நெசசரி கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வார்ம் வாட்டர் குடிக்கிறனால உங்களுக்கு கரெக்டான வெயிட்டு மெயின்டைன் ஆகும். அதாவது உங்களோட வெயிட்டு பேபியோட வெயிட்டு கிடையாது, உங்களோட வெயிட்டு கரெக்டான அளவு மெயின்டைன் ஆகும். பிகாஸ் இப்போ நம்ம ப்ரெக்னென்சி பீரியட்னாலே நம்ம ரொம்ப வெயிட் போட்டுருவோம். அதுக்கப்புறம் குறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ இது நீங்கள் வார்ம் வாட்டர் எப்போயுமே வார்ம் வாட்டர் குடிக்கிறனால உங்களுக்கு வயிற்றில் தேவையில்லாத கொழுப்பு சத்துக்கள்லாம் இருக்காது. எல்லாமே கரைஞ்சி உங்களுக்கு யூரினாக வந்துடும். அதே போல் டியூரிங் ப்ரெக்னென்சி பீரியடில் மினிமம் டு மேக்ஸிமம் 8 to 10 கிளாஸ் தண்ணி குடிக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 1 லிட்டர் தண்ணி, 1.5 லிட்டர் தண்ணியாவது நீங்கள் குடிக்கணும். அதே போல் நீங்கள் அதுவும் இப்போது வெயில் காலம் வேறு. ஸோ வெயில் காலத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அதிக அளவு உங்கள் பாடி டீஹைட்ரேட் ஆகிடும். ஸோ அதுக்கு நீங்கள் வாட்டர் எந்தளவு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவு உங்கள் பாடிக்கு நல்லது. அதே போல் ப்ரெக்னென்சினாலே கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே வந்துடும். ஸோ கான்ஸ்டிபேஷன் உங்களுக்கு மோஷன் சரியாக போகலைன்னா எந்தளவு நீங்கள் வார்ம் வாட்டர் குடிக்கிறீங்களோ அந்தளவு நல்லா மோஷன் போகும். நார்மலாகவே குழந்தைங்களுக்கே சரியாக மோஷன் போகலன்னா நம்ம கொஞ்சோண்டு சுடு தண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருப்போம் கை குழந்தைங்களுக்கு. ஸோ அதே தான் பெரியவங்களுக்கும் நம்ம எந்தளவு சுடு தண்ணி குடிக்கிறோமோ அந்தளவு மோஷனும் ஃப்ரீயாக போகும். அது உங்களுக்கு பாடியை டீஹைட்ரேஷன்லேருந்து பாதுகாக்கும். அட் தி சேம் டைம் பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். அந்த ப்ரெக்னென்சி பீரியட்லாம் அந்த கை கால் வலி, உடம்பு வலி அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, கால் இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெரிகோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் அந்த கால் இழுக்கிறது இது எல்லாமே பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாதனால தான். ஸோ நீங்கள் பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கிறதுக்கு நீங்கள் வார்ம் வாட்டர் குடிக்கிறது அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு. பார்த்தீங்களா, ஒரு ஈஸியாக கிடைக்கிற ஒரு தண்ணி அப்படின்ற ஒரு விஷயத்தில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சு எரிச்சல்லாம் இருக்குல்ல, சரியான முறையில் டைஜஷன் ஆகாமல் வயிறு எரியிறது, நெஞ்சு எரியிறது, அது மாதிரிலாம் ப்ரெக்னென்சி பீரியடில் அதிகமாக நடக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வார்ம் வாட்டர் குடிக்கலாம். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் சிக்னஸ் ரொம்ப ஓவராக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே அப்படியே தலை சுற்றுறது, ரொம்ப டயர்ட்னஸாக இருக்கிறது. நைட்டு நம்ம நல்லா தான் சாப்பிட்டு தான் படுத்திருப்போம், ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்படியே ஒன்றுமே உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி சமயத்தில் நீங்கள் வார்ம் வாட்டர் 1 கிளாஸ் to 2 கிளாஸ் குடிச்சிங்கனாலே நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. ரொம்ப உங்களுக்கு அந்த இது இருக்காது. அதே போல் வாமிட்டிங் அதிகப்படியாக சில பேருக்கு ப்ரெக்னென்சி பீரியடில் வாமிட்டிங் வரும். அந்த மாதிரி ப்ரெக்னென்சி பீரியடில் உங்களுக்கு அதிகபட்சம் வாமிட்டிங் வந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹாட் வாட்டர் குடிக்கலாம். ஸோ ஹாட் வாட்டர் குடித்தா கொஞ்சம் நம்ம நார்மலாகும். ஜென்ரலாகவே நம்ம வாமிட் பண்ணாலே சுடு தண்ணி வச்சு தரவான்னா ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்பாங்க. அது எதுக்காகனா நம்மளுக்கு அந்த வாமிட்டிங் சென்சேஷன் போகும். அதே போல் அந்த வாமிட்டோட ஸ்மெல் வராது வாயில், மறுபடியும் வாமிட்டிங் வரதை தடுக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த வார்ம் வாட்டரில் இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நீங்கள் வார்ம் வாட்ரு எப்போயுமே ஸ்டார்டிங் ஏர்லி ப்ரெக்னென்சிலேருந்து மிடில் ஆஃப் ப்ரெக்னென்சி, எண்ட் ஆஃப் ப்ரெக்னென்சி வரைக்குமே நீங்கள் வார்ம் வாட்ரு குடிக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? பை ஃப்ரெண்ட்ஸ்.